அனைவருக்கும் வணக்கம். சில மாதங்களுக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த கட்சியில அந்த நிறுவன தலைவரா இருக்கிற டாக்டர் ராமதாஸ் மற்றும் கட்சியின் தலைவரா இருந்த அவருடைய மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இவங்க இருவருக்கும் இடையே ஏற்பட்ட அந்த மோதல நம்ம வெளிப்படையா பார்த்தோம். அது அவங்க கட்சியில எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு, அப்பாவுக்கும் மகனுக்கும் எந்த அளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அப்படிங்கிறத புரிய வைக்கிறதா இருந்தது. அதுல எப்படின்னா, அன்புமணி ராமதாஸ பொறுத்தவரைக்கும், அவருடைய அப்பாவை மதிப்பதில்லை. அதேபோல அன்புமணி ராமதாஸின் மனைவியும் கூட அவங்க அப்பாவை மதிக்கிறது இல்ல. அப்படின்ற ஒரு பேச்சு வெளிப்படையா இருக்கு. அத ஒரு முறை டாக்டர் ராமதாஸ் வெளிப்படையா சொன்னார். தன்னுடைய மருமகளை அது பஜாரி அப்படிங்கிற மாரி பேசிட்டார். அந்த அளவுக்கு அங்க அவருக்கு அவரை அவமரியாதை பண்றாங்க அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்தினார். ஸோ குடும்பத்துக்குள்ளும் அவங்களுக்குள்ள அந்த நிலைமை சுமூகமா இல்ல. அதேபோல கட்சி நிர்வாகத்திலும் அப்பாவுக்கும் மகனுக்கும் மிக கடுமையான ஒரு மோதல் இருந்துகிட்டு இருந்தது. அது பொது மேடையிலே அவங்க கட்சி கூட்டத்திலே வெளிப்படையா வெடிச்சது. அது தொடர்ச்சியா ஒரு வார காலம் பரபரப்பா இருந்து, அதன் பிறகு இருவரையும் சமாதானப்படுத்தி, அப்படி ஒரு தற்காலிகமா அப்படி போயிட்டு இருந்தது. இருந்தாலும் அந்த உரசலுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ்ங்கிறவரு தனித்து தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளை கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கிட்டாரு. அவங்க அப்பா கிட்ட முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவுமே அவர்கிட்ட போகாம இவர் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் அன்புமணி ராமதாஸ் மேல இருந்த குற்றச்சாட்டு. இப்போ இன்னைக்கு திடீர்னு டாக்டர் ராமதாஸ் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு தைலாபுரம் தோட்டத்துல, செய்தியாளர்களை கூப்பிடுறாரு. இனி இந்த கட்சிக்கு அன்புமணி தலைவர் கிடையாது, நான் தான் இந்த கட்சியினுடைய நிறுவனர், இப்ப தலைவர் அப்படிங்கிற அந்த பதவியை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தடாலடி அறிவிச்சிட்டார். இது காலையிலேருந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இதுக்கு பின்னணி என்ன, காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய அலசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோ ஒன்றுத்தில் நான் சொன்னது என்னன்னா, இவங்க இருவருக்கும் 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று கூட்டணி பேரம். இந்த கூட்டணி பேரம் ஒரு தலையாய பிரச்சனை. இன்னொன்று, இப்படிப்பட்ட பேரங்களால் குவிக்கப்பட்ட பணத்தை பங்கிடுவது அல்லது பாதுகாப்பது. இந்த 2 இஷ்யூ பெருசா அவங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கு. 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா? அப்பவே பாமகவும் அதிமுகவும் அவங்க கூட்டணியில தான் இருந்தாங்க. அது பாஜகவும் அந்த கூட்டணியில இருந்துச்சு அப்போ. ஆனா அதுக்கு அடுத்து நடந்த தேர்தல்ல தனித்தனி அணிகளா மாறிட்டாங்க. அதுல தான் பாமக பாஜக கூட கூட்டணிக்கு போயிடுச்சு. அதிமுக தேமுதிகவை கூட்டணிக்கு சேர்த்துக்கிச்சு. இப்படி தனித்தனியா பிரிஞ்சு நின்னாங்க. எல்லோருமே தோத்து போயிட்டாங்க. பாமகவுக்கெல்லாம் டெபாசிட் கூட மிஞ்சல இங்க. இப்போ இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் டாக்டர் ராமதாஸ் தனித்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். இந்த தேர்தல் அப்போ சரியான முடிவு எடுத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சட்டமன்றம், நாடாளுமன்றம் இங்க பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல இந்த முடிவு எடுத்து அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் இப்போ அன்புமணி ராமதாஸ் இருந்தா அது நடக்காதா அப்படின்னு கேள்வி எழலாம். விஷயம் என்னன்னா, அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் இருவருக்குமே இந்த கூட்டணி விஷயத்துல மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணிக்கு போகணுங்கிறது தான் பாமக, அதாவது டாக்டர் ராமதாஸோட விருப்பமா இருந்தது. ஆனா அன்புமணி ராமதாஸ் தன்னிச்சையா அவங்க அப்பாவை கூட கேட்காம தன்னிச்சையா போய் பாஜகவோட கூட்டணி வச்சார் அப்படிங்கிறது தான் முக்கியமான குற்றச்சாட்டு. இந்த பிரச்சனையால தான் கடந்த முறை, அதாவது மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி பாமகவுக்கு கிடைச்சது அப்படின்னு ராமதாஸ் நம்புறார். இப்போ வருகிற சட்டமன்ற தேர்தலில் சரியான முடிவெடுத்து கூட்டணி வைக்கலைன்னா இந்த கட்சியே இல்லாம போயிடுங்கிற ஒரு சூழல். அதனால தான் அவர் என்ன பண்றாரு, அன்புமணி இருந்தா நிச்சயமா அவர் பாஜகவோட தான் போக விரும்புவார். ஏன்னா அவருடைய குடுமி அவங்க கையில சிக்கிக்கிட்டு இருக்கு, வழக்குகள் இருக்கு. அதே போல மாநிலங்களவை உறுப்பினர் பதவி இந்த வர்ற சில மாதங்கள்ல முடிய போகுது. அந்த பதவி ரெனிவ் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவர் பாஜக கூட தான் கூட்டணி போக விரும்புவார். ஆனா அந்த அந்த விஷயத்துக்காக மட்டுமே கூட்டணிங்கிறத ராமதாஸ் விரும்பல. இந்த முறை தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தில் பாமகவுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புறார். அப்போ முதல்ல இவரை இவரை நீக்கிறது தான் சரியான முடிவு அப்படின்னு முடிவு பண்ணி அன்புமணி ராமதாஸை கட்சியிலேருந்து இப்போ நீக்கியிருக்காரு. இப்போ பாமகவோட தலைவரும் அவர் தான், நிறுவனரும் அவர் தான். அன்புமணி ராமதாஸுக்கு செயல் தலைவர் அப்படின்னு ஒப்புக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பொதுவாக
செயல் தலைவர்னா அவர் தான் ஆக்டிவ் பிரசிடென்ட். இப்போ ராமதாஸ் வந்து அவர் அமைதியா ஒதுங்கிடணும். தலைவர்ன்ற கௌரவமா அந்த பேரை வச்சுக்கிட்டு ஒதுங்கிடணும். ஆனா பாமகவை பொறுத்த வரைக்கும் தலைவருங்கிறது பவர்ஃபுல் போஸ்ட், செயல் தலைவருங்கிறது டம்மி போஸ்ட் அப்படின்றத அவரே வந்து சொல்லிட்டார். ஏன் இந்த முடிவை எடுத்தாரு அப்படிங்கிறதுக்கு காரணத்தை அதையே ராமதாஸ் வெளிப்படையா சொல்லிட்டார். ஏன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. முக்கியமான காரணம் தேர்தல். இந்த தேர்தல் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி விவகாரங்களை எல்லாம் முடிவு பண்ண வேண்டியிருக்கு. அதுக்காகவே வந்து நான் இந்த மாற்றங்களை செய்கிறேன். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. அது போக போக நான் சொல்கிறேன், இல்லை தன்னால் வெளியில் வரும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் வந்து சொல்லியிருக்கார். இப்போ பாமகங்கிறது யாருக்கும் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காத ஒரு தனித்துவமான சுதந்திரமான ஒரு கட்சியாக வந்து இப்போ ஃபீல் பண்ணுது. எதனாலன்னா இதுக்கு முன்னெல்லாம் அப்படி இல்லையான்னா இதுக்கு முன்பு அப்படி அல்ல. ஏன்னா பாமகவை கேட்காம அமித்ஷா சொல்றாரு என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சி இது அப்படின்னு சொல்றாரு. பாமக கிட்ட கேட்காமே சொல்றாருன்னா எந்த அளவு இவர் நம்மளை டாமினேட் பண்றாரு அப்படிங்கிற அந்த உணர்வு ராமதாஸுக்கு உண்டு. ஏன்னா ராமதாஸை வந்து பல விமர்சனம் பண்ணா கூட அவரும் ஒரு சுயமரியாதைக்காரர் தான். அவரும் பெரியாரை போற்றக்கூடியவர், அம்பேத்கரை போற்றக்கூடியவர், அண்ணாவை போற்றக்கூடியவர். இந்த திராவிட அந்த பாரம்பரியம்ங்கிறது அவருக்கும் உண்டு. அதனால வந்து அத்தனை சுலபத்தில் இந்த அமித்ஷா மாதிரியான அந்த டெல்லி முதலாளிகள் கிட்ட போய் பணிகிற ஆள் அவர் கிடையாது. அதை வந்து அவர் இந்த முறை செயலில் காமிச்சிருக்காரு. நாங்கள் பாஜகவுக்கு அடிமையாக இருக்க விரும்பலை. அதே போல் வருகிற தேர்தலில் ஒருவேளை கூட்டணி அதிமுக பாஜக அப்படின்னு வந்ததுன்னா கூட உங்கள் கூட்டணி வேற, நான் அதிமுக கூட தான் கூட்டணி வைப்பேன். நான் அதிமுக கிட்ட நான் பேசிக்கிறேன். எனக்கு தர வேண்டிய சீட்டு என்ன ஏதுங்கிறத அதிமுக எனக்கு கொடுக்கணும். என்டிஏ கூட்டணின்ட்டு என்ற பேரில் வந்து சீட்டுகளை வாங்கி பாஜக வந்து எனக்கு கொடுக்கக்கூடாது. அதுதான் வந்து ராமதாஸோட பார்வை. அது ரொம்ப ஒரு தெளிவான ஒரு விஷயம்தான். இப்போ அவருக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று, அவர் அதிமுக கூட போய் சேரலாம், இல்லை திமுக நோக்கி கூட வரலாம், இல்லை தனித்தே கூட ஒரு கூட்டணி அமைக்கலாம். எப்படி வேணா செய்ய முடியும் அவரால். யாருக்கும் வந்து தன்னுடைய கட்சியை வந்து தாராவாத்து கொடுத்துடல அவர். இப்போ அமித்ஷா வந்து இன்னைக்கு சென்னைக்கு வர்றாரு. வந்த வேகத்தில் வந்து அவர் கூட்டணியை தான் இறுதி பண்ண போறாரு. அப்படி இறுதி பண்ணும்போது தன்னுடைய மகன் தன்னையும் மீறி தன் பேச்சை கேட்காம நேர தலைவர் முறையில் போய் அமித்ஷா காலில் விழுந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற தவிப்பு அவருக்கு இருக்கு. ஏன்னா மகனை விட இப்போ கட்சி முக்கியம் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ என்னன்னா பல விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து எந்த பதவியும் நான் வந்து இருக்க மாட்டேன், சட்டமன்றத்துக்குள்ள கால் வைக்க மாட்டேன், நாடாளுமன்றத்துக்கு போக மாட்டேன், அப்படி போனால் முச்சந்தில் நிற்க வச்சு என்ன சவுக்கால் அடிங்க அப்படின்னு அவர் ஒரு முறை சொன்னார். அதை வந்து அவங்க இப்போ எல்லாருமே சொல்றாங்க. அதே போல என் வாரிசுகள் யாரும் கட்சிக்குள்ள வரமாட்டாங்கன்னு சொல்லியிருந்தார். இப்போ அதெல்லாம் வந்து தலகலாயிடுச்சு. இப்போ அவர் தலைவர் ஆயிட்டாரு. அதே போல அவங்க மகன், மருமக, அது பேரன், பேத்திங்க இவங்க எல்லாருமே வந்து கட்சியில தான் இருக்காங்க. அதனால வந்து அதை வந்து சீரியஸா இப்போ பேசிக்கிட்டு இருக்க அந்த சூழல் இல்லை இப்போ. ஏன்னா யாருமே வந்து தாங்கள் சொல்வதை அதை அப்படியே 100% கடைபிடிக்கிறது இல்லைல்ல. இதுல வந்து நம்ம அவரை மட்டும் இதுல பேசுறதுல ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த இந்த நேரம் வந்து தேர்தல் நேரம், கூட்டணிகள் வந்து முடிவாகிட்டு இருக்கு. திமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க கூட்டணி விஷயத்துல. அவங்க தரப்புல இருந்து ஒரு சின்ன அசைவு கூட இல்லை. அதிகபட்சம் அந்த கட்சியிலேருந்து வேல்முருகன் தாவாய்க்கு அதுன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு, அது வேணா வெளியே போகலாம் அல்லது இருக்கலாம். மற்றபடி அவங்க கிட்ட எந்த சலனமும் கிடையாது. அவங்க உறுதியா இருக்காங்க. எதிர்த்தரப்புல எத்தனை அணிகள் அமைய போகின்றன, அது எல்லாரும் சேர்ந்து ஒரே அணியா நிக்க போறாங்களா அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி. அதனால இந்த நேரத்தில் நம்ம சரியான திமுகவுக்கு சமமான வலுவுள்ள ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறது தான் நமக்கு நல்லது. தோல்வியே கிடைச்சா கூட ஒரு வெற்றிகரமான தோல்வியா இருக்கும். ஏதோ ஒரு சில சீட்டாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதிமுக கூட இருந்தா. ஆனா பாஜக கூட சேர்ந்தா இன்னும் மோசமான ஒரு தோல்வியை தான் நம்ம சந்திக்க நேரும் அப்படிங்கிறதுல ராமதாஸுக்கு வந்து உறுதியான ஒரு முடிவு இருக்கு. அதே போல விஜயோட ஒரு கட்சி அதுவும் வந்து இந்த தேர்தல் நிற்க போகுது. அப்புறம் நாம் தமிழர் சீமான், அது ஏற்கனவே மறைமுகமான ஒரு கூட்டணியில பாஜக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி. அதனால இது எல்லாத்தையும் வந்து கணக்கில் வச்சு பார்க்கும்போது வருகிற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு அதிக பலம் இருக்கு. ஆப்போசிட்ல ஒரு ஒரு பெரிய கட்சி, பலம் வாய்ந்த கட்சின்னா அது அதிமுக தான். அவங்க கூட நம்ம நின்னா ஓரளவு வந்து கௌரவமான தோல்வியாவது வந்து கிடைக்கும், அல்லது சட்டமன்றத்தில் நமக்கு ஓரிரு பிரதிநிதிகள் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ராமதாஸோட எண்ணம். இப்போ
திமுக வந்து 200 இடங்களில் வெல்லும்னு எல்லாருமே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பேசுறவங்களா இருந்தாலும் சரி, நடுநிலை பார்வையாளரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே வந்து வருகிற தேர்தலில் திமுக அதிகபட்ச தொகுதிகளை வெல்லும் அப்படிங்கிற ஒரு கணிப்புல இருக்காங்க. அப்போ மீதி இருக்கிற தொகுதிகள் யாருக்கு போகும்னு பார்த்தா, அது அதிமுக பிளஸ் அவங்களுக்கு தான் வந்து சேரும். அந்த அணியில இருந்தா இந்த மீதி இருக்கிற தொகுதியில சிலவாவது வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ராமதாஸின் கணக்கா இருக்கு. அதை மனதில் வைத்து தனது மகன் வந்து கட்சியின் நலன் முக்கியம் இல்ல, தன்னுடைய நலன் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாருங்கிறத அவரு வெளிப்படையாவே சொல்றாரு ராமதாஸ். இது வெளிப்படையாவே வந்து அத கிட்டத்தட்ட அவர் சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய கருத்து. அதை வந்து கிட்டத்தட்ட அன்புமணி ராமதாஸ் வந்து அதை ஏத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எல்லாரும் நினைச்சாங்க இது வந்து 2 பிரிவா பிரிஞ்சிரும். ஒண்ணு பாமக தைலாபுரம், இன்னொன்னு பாமக பனையூர் இப்படி மாறிடும்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வேணா வந்து 2 அணியா வேணா உள்ளுக்குள்ளே ஒரே கட்சிக்குள்ளேயே 2 பிரிவா வேணா செயல்படலாமே தவிர அவ்வளவு சீக்கிரம் வந்து கட்சியை உடைச்சிட்டு வெளியே போற ஆள் கிடையாது அன்புமணி. ஏன்னா அப்படி வெளியே போயிட்டா தான் ஒரு செல்லா காசு அப்படிங்கிறது அவருக்கும் புரியும். ஏன்னா இந்த பாமகங்கிறது முழுக்க முழுக்க டாக்டர் ராமதாஸ் தான். ராமதாஸ் அப்படிங்கிற அந்த முகவரியை அழிச்சுட்டா பாமக கிடையாது. அன்புமணி ராமதாஸ் பின்னாடியில எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரியாது. இப்ப அவர் பின்னாடி இருக்கிறவங்க எதுக்காக வராங்கன்னா ஐயாவுக்கு வயசாகி போச்சு. அடுத்து எப்படி இருந்தாலும் முழுசா இவர் தான் கட்சி நிர்வாகி, பொறுப்பு இவருக்கு தான் வரப்போகுது. அதனால நம்ம இவர் பின்னாடி நிற்போம் அப்படின்னு நம்பிட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் கூட தப்பு அப்படிங்கிறத வந்து உணர்த்துற மாதிரி தான் ராமதாஸ் இந்த முடிவு எடுத்திருக்காரு. பட் இது வந்து சரியான முடிவா தான் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி மீது இருக்கிற விமர்சனங்கள் வேற. ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த விமர்சனங்களை தாண்டி தமிழ்நாட்டில் தமிழரால் நடத்தப்படுகிற ஒரு கட்சி அது. அது சாதி அமைப்பு தான் இருந்தாலும் கூட ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சு. ஒரு திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்த ஒரு தலைவர் நடத்துகிற ஒரு கட்சி அது. அந்த கட்சி இன்னைக்கு வந்து பாஜக கிட்ட நான் அடமானம் போக மாட்டேன். நான் தனித்துவத்தோட தான் இருப்பேன். வர்ற தேர்தலில் என்னுடைய தனித்துவத்துடன் தான் நான் போட்டி போடுவேன் அப்படின்னு வெளியே வந்திருக்கிறத வந்து எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. அது அனைத்து பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் அத்தனை பேருமே ராமதாசனுடைய இந்த முடிவை வந்து பாராட்டுறாங்க.